ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டெய்லி ஒர்க்அவுட்ஸோட தேர்ட் டே. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே வந்து நீங்கள் ஒர்க்அவுட்ஸ் வந்து நல்லா கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வித் ஹிந்தி போனஸாக ஹிந்தியும் சேர்ந்து கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே 3. ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய்க்கலாம். எபவ் ஏ லெட்டர். எபவ் எபவ்னா மேலே. த பேர்ட் ஃப்ளூ எபவ் த ட்ரீ. த பேர்ட் ஃப்ளூ எபவ் த ட்ரீ. பறவை மரத்தின் மேலே இல்லாட்டி மரத்திற்கு மேலே பறந்தது. பறவை மரத்திற்கு மேலே பறந்தது. The bird flew above the tree. Aboveனா மேலே. பி பீனா பேகன். பீனா பேகன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் போர்க். ஸோ இது நான் சாப்பிட்டதில் நீங்கள் யாராவது சாப்பிட்டு வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். He ate bacon for breakfast. He ate bacon for breakfast. அவன் காலை உணவிற்கு பேகன் சாப்பிட்டான். அவன் காலை உணவிற்கு பேக்கன் சாப்பிட்டான். பேகன்னா salt curd pork. He ate bacon for breakfast. Next one, cabinet. Cabinetனா அலமாரி. Cabinetனா அலமாரி. The files are kept in the cabinet. The files are kept in the cabinet. கோப்புகள் அலமாரியில் வைக்கப்பட்டுள்ளன. கோப்புகள் அலமாரியில் வைக்கப்பட்டுள்ளன. ஸோ ஃபைல்ஸை வந்து கோப்புகள்னு சொல்கிறாங்க. கெப்ட்னா வைக்கிறது, கேபினெட்னா அலமாரி. த ஃபைல்ஸ் ஆர் கெப்ட் இன் த கேபினெட். கோப்புகள் அலமாரியில் வைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் மேக்ஸிமம் எதுவுமே மெமரைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சென்டென்ஸோடு சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ எதையும் மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ரீட் அவுட். ஓகே. டீனா டெய்ரி. டெய்ரினா பால் பொருட்களை வந்து சொல்லுவாங்க. நெய், வெண்ணெய் அந்த மாதிரி. டெய்ரினா பால் பொருட்கள். திஸ் ஷாப் செல்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். திஸ் ஷாப் செல்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். இந்த கடை பால் பொருட்களை விற்கிறது. செல்னா விற்கிறது, ஷாப்னா கடை, ப்ராடக்ட்னா பொருட்கள். டெய்ரி ப்ராடக்ட்ஸ். திஸ் ஷாப் செல்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். இந்த கடை பால் பொருட்களை விற்கிறது. டெய்ரினா பால் பொருட்கள். நெக்ஸ்ட் ஒன், இயர். இயர்னா காது. இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். மை இயர் இஸ் ஹர்ட்டிங். ஹர்ட்டிங்னா வலிக்கிறது. என் காது வலிக்கிறது. மை இயர் இஸ் ஹர்ட்டிங். என் காது வலிக்கிறது. இயர்னா காது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபேக்டர். ஃபேக்டர்னா காரணி. ஒரு ரீசனாக சொல்கிற ஒரு விஷயம். ஃபேக்டர்னா காரணி. ஹார்ட் ஒர்க் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் சக்ஸஸ். ஹார்ட் ஒர்க் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் சக்ஸஸ். ஒரு ரீசனாக சொல்கிறது. சக்ஸஸ் வேணும்னா கன்ஃபார்ம் ஹார்ட் ஒர்க் செய்யணும். ஸோ ஹார்ட் ஒர்க் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் சக்ஸஸ். கடின உழைப்பு வெற்றிக்கு முக்கிய காரணியாகும். கடின உழைப்பு வெற்றிக்கு முக்கிய காரணியாகும். நெக்ஸ்ட் ஒன், ஜி. கேல் புயல் காற்று. கேல் புயல் காற்று. இது மேக்ஸிமம் நியூ வேர்டாக தான் இருக்கும். ஆனால் புயல் காற்று வந்து நியூ கிடையாது. ஏன்னா வருஷம் கன்ஃபார்ம் ஏதாச்சும் ஒரு புயல் வந்துடும். நாமளும் அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுருவோம். த ஸ்ட்ராங் கேல் ஹிட் த கோஸ்ட். த ஸ்ட்ராங் கேல் ஹிட் த கோஸ்ட். கோஸ்ட்னா கடற்கரை, ஸ்ட்ராங்னா பலமான. எ ஸ்ட்ராங் கேல் ஹிட் த கோஸ்ட். கடற்கரையில் பலத்த புயல் காற்று வீசியது. ஜிஐஆரில் வந்து கேல்னா பெண்ணு, ஜிஏஎல்இனா புயல் காற்று. நெக்ஸ்ட் ஒன், ஹேபிச்சுவல். ஹேபிச்சுவல்னா வழக்கமான. ஹேபிச்சுவல் வழக்கமான. ஹீ இஸ் அ ஹேபிச்சுவல் இயர்லி ரைசர். ஹீ இஸ் அ ஹேபிச்சுவல் இயர்லி ரைசர். அவன் வழக்கமாக சீக்கிரம் எழுபவன். ஸோ டெய்லியும் வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஹேபிச்சுவல்னா வழக்கமான. ஹீ இஸ் ஹேபிச்சுவல் இயர்லி ரைசர். அவன் வழக்கமாக சீக்கிரம் எழுபவன். ஆனால் எத்தனை பேர் சீக்கிரம் எந்திரிக்கிறீங்கன்னு தெரியல, பட் இட்ஸ் ஃபைன். தூக்கம் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்ட்னா ஒரு குளிரான நாடு. லேண்ட் ஆஃப் ஐஸ் அப்படியோட சொல்லலாம். ஐஸ்லாண்ட்னா லேண்ட் ஆஃப் ஐஸ். ஐஸ்லாண்ட் இஸ் அ கோல்டு கண்ட்ரி. ஐஸ்லாந்து ஒரு குளிரான நாடு. ஐஸ்லாந்து ஒரு குளிரான நாடு. ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்ட் இஸ் அ கோல்டு கண்ட்ரி. இதை வந்து லேண்ட் ஆஃப் ஐஸ்னோட சொல்லலாம்.
ஓகேவா? ஐஸ்லாண்ட்னா ஒரு குளிரான நாடு. நெக்ஸ்ட் ஒன் ஜாபர். ஜாபர்னா வேகமாக பேசுறது. ஜாபர் வேகமாக பேசு. த கிட்ஸ் ஜாபர் ஆல் த டைம். த கிட்ஸ் ஜாபர் ஆல் த டைம். குழந்தைகள் எப்போதும் வேகமாக பேசுகிறார்கள். குழந்தைகள் எப்போதும் வேகமாக பேசுகிறார்கள். த கிட்ஸ் ஜாபர் ஆல் த டைம். குழந்தைகள் எப்போதும் வேகமாக பேசுகிறார்கள். குழந்தை எப்பவுமே ஸ்பீடாக பேசுறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ நியூ வேர்ட்ஸாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. கூக்கி சற்று விசித்திரமான. கூக்கி சற்று விசித்திரமான. She has a kooky sense of humor. She has a kooky sense of humor. அவளுக்கு சற்று விசித்திரமான நகைச்சுவை உணர்வு உள்ளது. அவளுக்கு சற்று விசித்திரமான நகைச்சுவை உணர்வு உள்ளது. ஷீனா அவள், சற்று விசித்திரமானங்கிறதுக்கு கூக்கி, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து உணர்வு உள்ளது நகைச்சுவையா. ஸோ சி ஹேஸ் அ கூக்கி சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அவளுக்கு சற்று விசித்திரமான நகைச்சுவை உணர்வு உள்ளது. ஸோ கூக்கி சற்று விசித்திரமான. லேபர் உழைப்பு. லேபர் உழைப்பு. ஃபார்மர்ஸ் டூ ஹார்ட் லேபர். விவசாயிகள் கடின உழைப்பு செய்கிறார்கள். ஃபார்மர்ஸ் டூ ஹார்ட் லேபர். ஸோ உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத வந்து லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மர்ஸ் டூ ஹார்ட் லேபர். விவசாயிகள் கடின உழைப்பு செய்கிறார்கள். ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களெல்லாம் ஒர்க்கர்ஸ் தான் சொல்லுவாங்க. அவங்கள லேபர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் லேபர்னா கஷ்டமான வேலையை செய்கிறவங்கள லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மர்ஸ் டூ ஹார்ட் லேபர். விவசாயிகள் கடின உழைப்பு செய்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன் எம். மேக்னெட். கன்ஃபார்ம் இது எல்லாத்துக்குமே இது இருக்கும். இதை வச்சு நம்ம விளையாண்டுட்டு இருந்திருப்போம். மேக்னெட்டா காந்தம். மேக்னெட் காந்தம். எ மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். எ மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். காந்தம் இரும்பை ஈர்க்கிறது. எப்பவுமே அயன் காந்தம் இரும்பை வந்து மேக்னெட் வந்து ஈர்க்கும். எ மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். நானெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் காந்தத்தை வச்சு அயனை இது பண்ணியிருக்கிறேன். ஸோ அது நல்லாயிருக்கும். மேக்னெட்னா காந்தம். நெக்ஸ்ட் ஒன் என். நேம் பெயர். மை நேம் இஸ் அருண். என் பெயர் அருண். ஸோ உங்கள் நேம் வச்சு கூட நீங்கள் ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். மை நேம் இஸ் அருண். மை நேம் இஸ் பூஜா. மை நேம் இஸ் டக்குன்னு நேம் வர மாட்டேங்குதே. மை நேம் இஸ் அருண். ஓகே, மை நேம் இஸ் அருண். உங்கள் நேமை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் என் நேம் அருண் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஒபே. ஒபேனா கட்டுப்படு. ஒபேனா கட்டுப்படு. ஒபே. சில்ட்ரன் ஷுட் ஒபே their parents. சில்ட்ரன் ஷுட் ஒபே their parents. குழந்தைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். சில்ட்ரன் ஷுட் ஒபே their parents. சில்ட்ரன்னா குழந்தைகள், ஒபேனா கட்டுப்படுறது, their parents. பேரண்ட்ஸ்னா அவங்களோட பெற்றோர். ஸோ மேக்ஸிமம் 18 இயர்ஸ் வரைக்கும் கன்ஃபார்ம் வந்து சொல்கிற வச்சு கேட்டு தான் ஆகணும். 18க்கு அப்புறம் வந்து சொந்தமாக முடிவு எடுக்கணும். பட் அவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கலாம். கேட்டுட்டு உங்களுக்கு எது கரெக்டான தோணுதோ அந்த முடிவை நீங்கள் எடுத்து லைஃப்பில் மூவ் பண்ணிக்கணும். ஸோ 18 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் பார்க்குறதும் பேரண்ட்ஸ் பார்க்குறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் டெசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும். சில்ட்ரன் ஷுட் ஒபே their பேரண்ட்ஸ். குழந்தைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். ஒபேனா கட்டுப்படுறது. நெக்ஸ்ட் ஒன் பேக்கேஜ். பேக்கேஜ்னா பொதி. த பேக்கேஜ் அரைவ்டு டுடே. த பேக்கேஜ் அரைவ்டு டுடே. பொதி இன்று வந்தது. மேக்ஸிமம் பொதினெல்லாம் யாரும் வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம பேக்கேஜ் தான் சொல்கிறோம். இப்போ அமேசான், ஸ்விக்கி எதுவுமே ஆர்டர் போட்டோம்னா பேக்கேஜ் வந்துடுச்சு அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஓகேவா? பேக்கேஜ்னா பொதி. குயில். குயில்னா காடை பறவை. இது ஒன் டைப் ஆஃப் பேர்டு. த குயில் இஸ் அ ஸ்மால் பேர்டு. த குயில் இஸ் அ ஸ்மால் பேர்டு. காடை பறவை ஒரு சிறிய பறவையாகும். காடை பறவை ஒரு சிறிய பறவையாகும். குயில் இஸ் அ ஸ்மால் பேர்டு. குயில்னா காடை பறவை. நெக்ஸ்ட் ஒன் ஆர்
ஆர்னா ரேக். ரேக்னா சட்டம் ஆர் கம்பி நிலை. ரேக்னா சட்டம் ஆர் கம்பி நிலை. He kept the books on the rack. He kept the books on the rack. இல்லாட்டி நம்ம இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஷூ வந்து ஷூ ரேக்ல வை அப்படின்னு சொல்லுவாங்க. He kept the shoes on the rack. அவன் புத்தகங்களை கம்பி நிலை மீது வைத்தான். இல்லாட்டி அவன் ஷூக்கு தமிழ்ல தெரியல. தமிழ்ல வந்து மேக்ஸிமம் ஷூக்கு பதிலா செப்பல், செருப்பு இது வேணா சொல்லிக்கலாம். அவன் புத்தகங்களை கம்பி நிலை மீது வைத்தான். He kept the books on the rack. அவன் புத்தகங்களை கம்பி நிலை மீது வைத்தான். மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஒரு சிலதுக்கு யூஸ் பண்ணுறாங்காட்டி தமிழ் வேர்ட்ஸ் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ ரேக்னா சட்டம். ஹி கெப்ட் த புக்ஸ் ஆன் த ரேக். அவன் புத்தகங்களை கம்பி நிலை மீது வைத்தான். காலனி செப்பலுக்கு வந்து காலனி. அவன் காலனியை கம்பி நிலை மீது வைத்தான். எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓகே. ரேக்னா சட்டம். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதையும் மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சென்டென்ஸோட படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் எஸ். ஸ்டாஃப். ஸ்டாஃப்னா பணியாளர். ஸ்டாஃப் பணியாளர். The hospital staff are helpful. The hospital staff are helpful. மருத்துவமனை பணியாளர்கள் உதவிகரமாக உள்ளனர். மருத்துவமனை பணியாளர்கள் உதவிகரமாக உள்ளனர். The hospital staff are helpful. The hospital staff are helpful. இது ஒன்லி பிரைவேட் மட்டும் தான். கவர்மெண்ட்ல எந்த நிலைமைன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். The hospital staff are helpful. மருத்துவமனை பணியாளர்கள் உதவிகரமாக உள்ளனர். நெக்ஸ்ட் ஒன் டி. டெய்ல். டெய்ல்னா வால். டெய்ல்னா வால். த டாக் வேக்டு இட்ஸ் டெய்ல். த டாக்னா நாய். வேக்டுனா ஆட்டுறது. ஸோ எதை ஆட்டுது? வாழை. த டாக் வேக்டு இட்ஸ் டெய்ல். நாய் தனது வாளை ஆட்டியது. டெய்ல்னா வால். இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது யூ. அன்அவர் தெரியாமல். தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அன்அவர். unaware தெரியாமல். she was unaware of the problem. she was unaware of the problem. அவள் அந்த பிரச்சனையை பற்றி தெரியாமல் இருந்தாள். she was unaware of the problem. இல்லாட்டி ஐ கூட பார்க்கலாம். I was unaware of the problem. எது வேணால் வச்சுக்கலாம். ஐ வேர். ஸோ unaware தெரியாமல். I am unaware of the problem. ஓகே, எது வேணால் வச்சுக்கலாம். unaware தெரியாமல் பண்ணுறது அந்த விஷயம். அன்னவர்னா தெரியாமல். அடுத்து வி. வேக்கம். வேக்கம். வேக்கம்னா வெற்றிடம். தெர் இஸ் நோ ஏர் இன் த வேக்கம். வேக்கம்னாவே அந்த இடத்துல எந்த காற்றும் இல்லாத ஒரு இதைத்தான் நம்ம வேக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெற்றிடத்தில் காற்று இருக்காது. தெர் இஸ் நோ ஏர் இன் அ வேக்கம். ஸோ இது கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா காற்று இருக்கிற இடம் இல்லாத இடத்த நம்ம வேக்கம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வேஜ். வேஜ்னா கூலி. வேஜ்னா கூலி. He earns a daily wage. He earns a daily wage. அவன் தினசரி கூலி சம்பாதிக்கிறான். அவன் தினசரி கூலி சம்பாதிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியும் போய் வேலை செஞ்சது தான் எங்களுக்கு சம்பளம். சில கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் சம்பளம். அது சண்டே லீவ் இருந்தாலும் அது கணக்கு வந்துடும். ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சம்பளம். வேலைக்கு போகாத நாளைக்கு அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. ஸோ அது மாதிரி தான். வேஜ்னா கூலி. He earns a daily wage. He earns a daily wage. Next one X. Xenon. Xenon வாயு. இது வந்து xenonனா ஒன் டைப் ஆஃப் கேஸ். xenon வாயு. இப்போ எப்படி ஆக்சிஜன், நைட்ரஜன் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதே மாதிரி xenonங்கிறது ஒன் டைப் ஆஃப் வாயு. Xenon is used in some lamps. Xenon is used in some lamps. Xenon வாயு சில விளக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. xenon வாயு சில விளக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ xenonna ஒன் டைப் ஆஃப் கேஸ் எக்ஸில். ஸோ நெக்ஸ்ட் ஒய். யாக். யாக் மாடு. இதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் மாடு. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குளிரான பகுதி, நல்லா கோல்டாக இருக்கிற பகுதியில் மட்டும்தான் இது இருக்கும். யாக்னா யாக் மாடு. யாக் லிவ்ஸ் இன் கோல்ட் ரீஜியன்ஸ். யாக் லிவ்ஸ் இன் கோல்ட் ரீஜியன்ஸ். யாக் மாடு குளிரான பகுதிகளில் வாழ்கிறது. நிறைய முடி புசு புசுன்னு இருக்கும்.
A yak lives in cold regions. A yak lives in cold regions. yak மாடு குளிரான பகுதிகளில் வாழ்கிறது. Zealot. Zealot. Z letter. Zealot. வைராக்கியம் கொண்டவர். He is a zealot about his belief. ரொம்ப அந்த விஷயத்து மேல தீவிரமா இருக்கிறவங்க, இல்ல நான் மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு zealot. He is a zealot about his belief. அவன் தனது நம்பிக்கையில் தீவிரமானவன். அவன் தனது நம்பிக்கையில் தீவிரமானவன். He is a zealot about his belief. zealotனா வைராக்கியம் கொண்டவர். இந்த வேர்டு எனக்கே புதுசு. ஸோ zealot வைராக்கியம் கொண்டவர். இது உங்களுக்கும் புதுசாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக 26 வேர்ட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கும் கற்றுருக்கோம். ஸோ ஃபைனலாக ஹிந்தி லாங்குவேஜ் ஆஸ் அ போனஸ். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டது. ஸோ ஹவ் ஆர் யூக்கு என்னது? தும் கைசே ஹோ. அதுக்கு ஆன்சர் சொல்லணும்ல, நான் நன்றாக இருக்கேன். நீ எப்படி இருக்கிறாய்ன்னு கேட்டதுக்கு நான் நன்றாக இருக்கிறேன். ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். தும் கைசே ஹோ அப்படின்னா ஹவ் ஆர் யூ அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆன்சர் மெயின் தீ கூன். மெயின் தீ கூன். மெயின் தீ கூன். ஸோ மெயின்னா ஐ, தீக்னா ஃபைன், கூன்னா ஆம். ஸோ மெயின் தீ கூன். அதோட ப்ரொனன்சியேஷனும் வந்து பக்கத்தில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். மெயின் தீ கூன். மெயின்னா ஐ, தீக்னா ஃபைன், ஹூன்னா ஆம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் ஐ எம் ஃபைன்னு சொல்கிறோம், இங்கே வந்து நான் நன்றாக இருக்கிறேனுக்கு மெயின் தீ கூன். ஸோ கேள்வி என்ன? தும் கைசே ஹோ. ஆன்சர் என்ன? மெயின் தோ கியூன். மெயின் தீ கூன். ஸோ கேள்வியும் கேட்டாச்சு. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்ம நமஸ்தேன்னு சொன்னோம். செகண்ட் வந்து நீ எப்படி இருக்கிறான்னு கேட்குறக்கு தும் கைசே ஹோ. அதுக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் தே ஹோம். மெயின் தே ஹோம். ஸோ ப்ரொனன்சியேஷனும் நல்லா பார்த்துக்கங்க. ஸோ டோட்டலாக 3 வேர்டு வந்து ஹிந்தி நம்ம கற்றுருக்கோம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஷேரும் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ டே 4 நாளைக்கு பார்க்கலாம். பாய்.